when comes to the word, I really don't want to do it like a sermon type. So வார்த்தைக்கு நேரா வருவோம். ஆனா இன்னைக்கு நான் வந்து வழக்கமா ஒரு நார்மலா செய்தி கேட்கிற மாதிரி நான் இன்னைக்கு செய்ய விரும்பல. I just wanted to sit and talk to you all because we rarely used to have that heart-to-heart conversations, right? Especially in church setup. So நம்ம வந்து நான் இன்னைக்கு உங்களோட உட்கார்ந்து நான் ஒரு சில காரியங்களை மனம் திறந்து பேச விரும்புகிறேன். So usually church setupல Sunday morningல நம்ம அப்படி பண்றது இல்ல. I wish I wanted to do that way, but because of few logistics issue, I mean we do have people joined us for online, so let's see how the whole thing goes. ஆனா நம்மள ஆன்லைன்லயே நிறைய பேர் இதே டைம்ல வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறதுனால இன்னும் சில இஷ்யூஸ் இருக்கிறதுனால எப்படி செய்யலாம் நான் யோசிச்சிட்டு இருக்கேன். Because we don't get to have the time to sit and talk to each and everyone in our community. ஏன்னா நீங்க எல்லாம் சர்ச்சுக்கு வரீங்க, ஆனா உங்களோட சேர்ந்து உட்கார்ந்து பேசுறதுக்கு நேரமே இருக்க மாட்டேங்குது. I am a guy who prefer to do that way instead of standing here and preaching. So எனக்கு இங்க நின்னு பேசுறத காட்டிலும் உங்களோட கூட சேர்ந்து உட்கார்ந்து பேசுறது தான் எனக்கு அந்த மாதிரி இருக்கிறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். Of course I love to teach and I love to study on few subjects and that I want to teach. அதாவது போதிக்கவும் அந்த வார்த்தையை கற்றுக் கொடுக்கவும் எனக்கு பிடிக்கும். But today I felt that I should have that conversation and we can't do that today, so I thought I would want to bring up few things which I get to hear from people when I speak to them off stage. ஆனா அதான் அந்த மாதிரி செய்யறதா வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் இன்னைக்கு நான் அப்படி உட்கார்ந்து பேசும்போது ஜனங்கள்ட்ட நான் என்ன கேட்டேன் அப்படின்ற காரியத்தை சிலதை நான் சொல்ல விரும்புறேன். In hearing pastor preaching about, but you don't really get to speak about these things either directly with him or anyone in the community. So pastor பண்ற பிரசங்கத்தை கேட்டு உங்களுக்கு சில கேள்விகள் சில காரியங்கள் உங்க சிந்தனையில ஓடிட்டே இருக்கலாம். நீங்க அத ஒரு நாளும் ஒருத்தருக்கு ஷேர் பண்ணாம இருக்கலாம். நீங்க உங்களுடைய மனசுலயே அதை வச்சிட்டே இருக்கலாம். Of course people who have been following us online for quite some time might have these questions. Probably when you get to come to conference you may have an opportunity to talk about this. So online la பாக்குறவங்க ஒரு சில மாதிரி கேள்விகள் இருக்கலாம். நீங்க அந்த கான்ஃபரன்ஸ்லாம் வரும்போது இத குறித்து கேள்வி கேட்கலாமா இருக்கும். One such thing is heart healing. அதுல ஒரு காரியம் என்ன அப்படினா அந்த இருதய சுகம் அப்படின மாதிரி சொல்றோம்ல, அந்த இருதய சுகம் அத குறித்து. ஐயோ அவரா ரொம்ப பயங்கரமானவராச்சு அப்படின்ற மாதிரி ஒரு சப்ஜெக்ட் அது. So it's a very difficult, very tough subject. I mean, it's not a difficult subject. Is that we are too scared to venture into that uncharted space. அது குறித்து கேட்ட உடனே ஒரு விதமான பயம் நமக்கு வருது. Why? Yeah. I was talking to this person, okay, the other day. நான் ஒருத்தர் பேசிட்டு இருந்தேன். And I was shocked after this conversation. Because that person told me, before I got saved, I used to love me. But after I got saved, I came to know about the Lord. Now I really don't know. I don't love myself. I was like, what? சொன்னாங்க, நான் வந்து ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி ஆண்டவரை ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி ஆண்டவரை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி என்னையே நான் ரொம்ப நேசிச்சேன். ஆனால் நான் என்னைக்கு ஆண்டவரை பற்றி அறிய இந்த காரியங்கள்லாம் கேட்க எனக்கே நேசிக்கிறது கொஞ்சம் முடியல. Yeah, I tell you what. Because especially after hearing about heart healing stuffs and when things started surfacing, I'm not able to love me. I really don't think I love myself. So the heart healing சுகம் இதெல்லாம் பேசும்போது அந்த காரியங்கள்லாம் செய்யும்போது உள்ளுக்குள்ள ஆழத்துல இருக்கிற காரியங்கள் எல்லாம் எனக்குள்ள இருக்கிற காரியங்கள் எல்லாம் வெளியில வர ஆரம்பிக்குது. சோ எனக்குள்ள இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் இருக்குதா அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சு பார்த்தேன். எனக்கு பிடிக்காம போயிடுச்சு. Anybody here can relate with that? யாராவது என்ன புரியுதுங்களா? I was like for me the story is different because
I really started loving myself only after I had that heart healing journey with God. ஆனா எனக்கு வந்து பர்சனலா நான் வந்து அந்த காரியங்களை ஹார்ட் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் உண்மையாவே நான் நேசிக்கவே ஆரம்பிச்சது. So I knew clearly why I was there at that point of time talking to that person so that I can help them out. So நான் வந்து ஏன் அப்படி இருந்தேன் அப்படிங்கறத அந்த இடத்துல அன்னைக்கு அவங்களோட பேச வேண்டிய காரணம் ஏன்னா பிகாஸ் ஐ நியூ எனக்கு வந்து நான் என்ன நேசிக்க ஆரம்பிச்சதே எனக்கு இந்த ஹார்ட் ஹீலிங் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான். ஸோ அகெயின் ரிலிஜியஸ் டீச்சிங் has screwed up our belief system completely. So அந்த மதம் என்ன பண்ணிடுச்சுன்னா நம்மள அப்படியே ஒரு மாதிரி பண்ணி வச்சிருச்சு. Our belief system is hell bent on right or wrong paradigm, so we are not able to see ourselves imperfect. அது நம்ம மதத்தினுடைய இது என்ன பண்ணிடுச்சுன்னா நம்ம எல்லாத்தையும் எது சரி எது தவறு அப்படிங்கறத வச்சு பார்க்கிறதுனால நம்ம முழுசா தவறாவே நம்ம காமிக்க ஆரம்பிச்சிச்சு. We are not able to face ourselves, even the imperfect you is still you. Okay? அதாவது நம்மளால சரி மோசமான ஆள் தான் நான் அப்படிங்கறத நம்மளால பார்க்க முடியல. So turn to your neighbor and say, the imperfect me is still me. Okay, நான் என்னதான் தவறா இருந்தாலும் தப்பான மாதிரி இருந்தாலும் அது நான் தான் அப்படி சொல்லுங்க. Because of the church teaching and our wrong understanding of God, we are really scared to see this person of me which is totally imperfect. அதாவது இந்த மதத்தினுடைய சத்தியங்கள் மதத்தினுடைய காரியங்கள் மதம் என்ன சொல்லுதோ அதை நம்ம முழுசா நம்பி இருந்ததுனால நம்மளால இது இப்படிலாம் நான் இருக்கிறேனா அப்படின்றத நம்மளாலே பார்க்க முடியல. So what we do typically when you are forced to see that person, either you will put them in hostility, like எங்கயாவது ஒரு ஓரத்துல தள்ளி விட்டுட்டு you never get to meet that person again. So அந்த மாதிரி ஒரு நபர் நம்ம பார்க்க ஆரம்பிக்கும்போது நமக்குள்ள இருக்கிற ஒரு நபரை அப்படி பார்க்க ஆரம்பிக்கும்போது ஐயோ எவ்வளவு மோசமா இத வந்து நம்ம வெளியே காமிக்க கூடாது அப்படின்னு சொல்லி அத வந்து ஒரு மூலையில ஒரு இடத்துல உள்ள போட்டு மூடி வச்சிருக்கோம். The main lie that we believed around this is even God hates to see that imperfection. So இதுல ஒரு பிரதானமான பொய்யை நம்ம எந்த பொய்யை நம்புறோம் அப்படின்னு சொன்னா நாம இருக்கிறது மாத்திரம் இல்ல ஆண்டவரே அந்த நபரை நம்மள குறிச்சு ஒரு மோசமா ஒரு பிக்சர் வச்சிருக்கோம்ல ஆண்டவரே வெறுக்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம நம்ப ஆரம்பிச்சோம். But the whole Trinitarian faith, when we started hearing about Trinitarian faith and when our lens got changed towards who the Father really is and who the Jesus really is, it shifted my entire paradigm of viewing God and myself. ஆனால் இந்த திரியேகத்தினுடைய சுவிசேஷத்தை அறிய இந்த நபரை தேவன் யாரு நான் யார் அப்படின்றத நான் பார்க்கிற விதத்துல ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட ஆரம்பிச்சது. Cross is the place of healing for everyone. சிலுவை தான் எல்லாருக்கும் சுகத்தை கொடுக்கிற ஒரு இடமா இருக்குது. But what was our contribution to the cross at the max? ஆனா சிலுவையில நம்ம என்ன செஞ்சோம்? நம்ம என்ன காரியம் செஞ்சோம்? பெருசாங்க என்ன செஞ்சோம்? What did we do? நாம என்ன செய்தோம்? We killed Jesus. நம்ம இயேசுவை கொலை செய்தோம். So that's what I mean when we say cross is the place of healing, and at the max our contribution was we killed Jesus. We helped the Jews and Gentiles to kill Jesus. அதாவது சிலுவை தான் வந்து சுகப்படுத்துகிற சிலுவை தான் சுகம் அப்படி சுகப்படுத்துகிற இடம்னு சொல்றோம். ஆனால் அந்த இடத்துல நம்மளுடைய கான்ட்ரிபியூஷன் நம்ம செய்த காரியம் என்ன? இயேசுவை கொலை செய்தது. Yeah, cross is the place of healing. சிலுவை தான் சுகப்படுத்துகிற இடம். Because we showed our worst to the God.
நம்மளுடைய இருக்கிறதுலே நம்மளுடைய மிக மோசமானதை அங்கதான் நம்ம வெளிப்படுத்தினோம். And he responded with the best that he can do for us. அவருடைய சிறந்த காரியத்தை சிலுவையிலே அவர் நம்மிடத்தில் வெளிப்படுத்தினார். Which is offering his own son, the beloved son for us as a sacrifice. அவருடைய சொந்த குமாரனை அவர் நமக்காக அந்த பலியாக கொடுத்தார். So this made everything clear. God does not hate your imperfection. So இது மிக தெளிவா எதை நமக்கு வெளிப்படுத்தி காண்பிக்குதுன்னா, நீ எவ்வளவு மோசமா இருந்தாலும் அத ஒரு நாளும் தேவன் உன்னை வெறுக்கிறது இல்ல அப்படிங்கறத வெளிப்படுத்தி காண்பிக்குது. That's the exact place you need the love the most. அந்த இடத்துல தான் உண்மையாகவே நீங்க தேவனுடைய அன்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். So when I heard this person telling me after I came to know the Lord and after all this heart healing stuff started surfacing up, I really started hating myself. Why are you like this? So இந்த நபர் சொல்லும்போது நான் இந்த ஹார்ட் ஹீலிங் ஆரம்பிச்சோனே எனக்குள்ள இருக்கிற காரியங்களை நான் பார்க்க ஆரம்பிச்சோனே நான் என்னையே வெறுக்க ஆரம்பிச்சேன்னப்ப எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. So anybody here like that had such questions in your head? யாருக்காவது அப்படி எண்ணங்கள் உங்க மனதில் இருக்குதா? As I told, I want you to speak. ரெண்டே காரணம் தான் இருக்கும். ஒன்னு ஹார்ட் ஹீலிங்குள்ளேயே போயிருக்க மாட்டீங்க, அப்படி இல்லைன்னா இந்த சப்ஜெக்டே புரியலன்னு அர்த்தம். ரெண்டே கேஸ் தான். நோ நியூட்ரல் கிரவுண்ட். If you have really gone into that, see, I was like that, just being honest. Before I came to know about heart healing stuff, for me, thankfully, the predominantly most of the things which is important in terms of teaching and in terms of our church journey, sometimes I heard it very clearly from God. For example, for me, how did the whole heart journey started means, started means, I was reading this book called, I had already shared this testimony with you all. I was reading this book called Cosmos Reborn by John Crowder. So I had an encounter where I saw myself hanging on a universe, dark universe, completely pitch dark, left abandoned. I thought that was a vision or from Satan, or Satan is trying to attack me something. This was bothering me for some times. So I went and I prayed, asked God. God told me, this is the reality of your heart. அதாவது இங்க சொல்லப்படுற எல்லா சத்தியங்களுமே ஆண்டவர் எனக்கு காண்பித்து கொண்டே வந்தாரு. அதுல ஒண்ணு என்னன்னா, காஸ்மஸ் ரீபார்ன் சொல்லி ஜான் ரோடோட புக் நான் வாசிச்சபோது ஒரு நாள் அந்த சராசரி அங்க நான் தனியா ஏதோ ஒரு இடத்துல தொங்கிட்டு இருக்கிற மாதிரி நான் என்னையவே பார்த்தேன். சோ நான் ஏதோ பிசாசு கொடுக்கிற தரிசனம் மாதிரி நினைச்சேன். பிசாசு கொடுக்கிற தரிசனம் மாதிரி நினைச்சேன். ஆனா ஆண்டவர் சொன்னாரு, இதுதான் நிஜம் அப்படின்னு சொல்லி ஹார்ட்டோட ரியாலிட்டி இதுதான் அப்படின்னு சொல்லும்போது I was like, what? I've been hearing about the Father grace for almost close to 8-9 years. What do you mean this is the reality of your heart? So நான் அப்படி பார்த்தப்ப நான் ஆண்டவர் சொன்னாரு இதுதான் நிஜம்னு சொல்லும்போது நான் நினைச்சேன், இல்ல நான் தகப்பனுடைய அண்ணா என்னன்னு தெரியும், இப்படிப்பட்ட ஒரு நல்ல சுவிசேஷத்தை நான் கேட்டுட்டு இருக்கிறேன், ஆனால் என்னுடைய இதயத்தின் நிலைமை இதுதான் சொல்றீங்களா அப்படின்னு எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. So that's when I understood the difference between head and heart. So அப்பதான் என்னுடைய தலைக்கும் இதயத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை நான் பார்க்க ஆரம்பிச்சேன். And the other day what happened, I was praying and God is asking me, promise me that you will not afraid of anything in your heart. I was like, what? Why would I want to be afraid? Especially that two things in my heart. I thought only good things are there in my heart. Come on. So ஆண்டவர் சொன்னாரு, நான் ஒரு காரியத்தை சொல்லுவேன், ஆனா நீ அதை குறித்து பயப்படக்கூடாது. உன் இருதயத்தில் இருக்கிற காரியத்தை குறித்து நீ பயப்படக்கூடாதுன்னு சொன்னா, நான் நினைச்சேன் என் இருதயத்தில் வெறும் நல்லது மட்டும்தானே இருக்கு, இதை குறித்து நான் எதுக்கு பயப்படணும் அப்படின்னு நினைச்சேன். Imagine God is asking you this. Promise me that you will not be afraid of things in your heart. So யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் நம்மிடம் கேக்குறாரு, பயப்படாத, உன் இருதயத்தில் இருக்கிற காரியத்தை குறித்து promise me அப்படின்னு கேக்குறாரு. What? We will run towards you for anything needed, even if we are afraid. But you are asking me, you should not be afraid of things in your heart.
சோ நம்ம எதனாலும் பயம், எதனாலும் ஒரு நாள் தேவனிடத்துல தான் ஓடுவோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ பயப்படக்கூடாது உன் இருதயத்தில் இருக்கிற காரியத்தை குறித்து அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. That's when I realized, okay, this is how Father operates with his son. Father operates or treats his son. சோ நான் அப்பதான் யோசிச்சேன், இப்படிதான் பிதா தன்னுடைய குமாரனை ட்ரீட் பண்றாரு அப்படின்னு சொல்லி. So Father, the Trinity, the Son and the Holy Spirit is absolutely not scared or afraid about your imperfection and darkness. சோ பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள எவ்வளவு தவறான காரியங்கள் இருந்தாலும், எவ்வளவு இம்பர்ஃபெக்ஷன் இருந்தாலும் அதை அவர் பார்த்து ஒரு நாளும் அதை குறித்து அவர் பயப்படுகிறது கிடையாது. See how screwed up we are because of religion. The safe place that we have to run when we are in trouble, they have made it the worst or fearful place in our being. அதாவது சேஃபா போக வேண்டிய இடம், ஃபாதரை சொல்றேன், நம்மளுடைய சேஃபஸ்ட் பிளேஸா இருக்க வேண்டிய தகப்பனையே நமக்கு பயமுறுத்தி அந்த இடத்துக்கே போக விடாம தடுத்துட்டாங்க. They have made it the worst place or worst person that I have to face in my imperfection. அதாவது தகப்பன் எவ்வளவு அன்புள்ளவராக இருக்கும்போது மதம் வந்து நம்மள வந்து அவர்கிட்ட போறதுக்கு அவரை குறித்து பயமுறுத்தி நம்மள வச்சதுனால அதுதான் தஞ்சம் நம்ம ஓட வேண்டிய இடத்தையே இப்ப அதை பார்த்து நம்ம பயந்து ஓடுற மாதிரி ஆயிடுச்சு. And I wanted to be honest as well. It's not that I have attained. I am still scared of few things, but I'm just every time that fear comes up, I'll tell God loves me exactly here, who I am, just as who I am. சோ நான் முழுசா அந்த இடத்துக்கு வந்துட்டேனா அப்படின்னா இல்ல, ஆனால் ஒரு ஜர்னி இருக்கிறேன். என்ன அப்படின்னா என்னதான் என்னோடத்துல இருக்கிற மோசமான காரியமா இருந்தாலும் எனக்கு தெரியும் பிதா என்னை நேசிக்கிறார் அப்படின்றத நான் அறிந்திருக்கிறேன். I mean, this is very basic and fundamental in heart healing journey. God is not afraid of your darkness. சோ இந்த இருதய சுகம் இதுல வந்து இதுதான் ஒரு அடிப்படையான காரியம். என்ன அப்படின்னா எந்த ஒரு சூழ்நிலையிலும் தேவன் என்னை வெறுக்கிறது இல்ல, காரியத்தை குறித்து அவர் பார்த்து பயந்து போகிறது கிடையாது. This is one end of the truth, which is he is not afraid of your darkness. The other end is he absolutely in love with you exactly in that place. I mean, you can just can't imagine how much he loves you, exactly that part of you. So ஒண்ணு என்ன அப்படின்னா உங்களுடைய எவ்வளவு மோசமான காரியம் எதுவா இருந்தாலும் அந்த இடத்துல அவர் உங்களை வந்து அதை குறித்து அவர் பயப்படுறது இல்லை. ரெண்டாவது அதே இடத்துல நீங்க எந்த சூழ்நிலையில இருந்தாலும் அதே இடத்துல அவர் உங்களை முழுசா அவர் அப்படி உங்களை நேசிக்கிறார். This is the key for wholehearted living. So இதுதான் அந்த முழு இதயத்தோடு வாழ்கிறது. Without you, without we preaching this gospel, we will scare people away from God. So இப்படி நம்ம சுவிசேஷத்தை சொல்லாம நம்ம சொல்ற சுவிசேஷம் ஜனங்கள் கேட்டு பயந்து ஓடுற மாதிரி இருக்கு. நம்ம இந்த மாதிரி சுவிசேஷத்தை பிரசங்கிக்கலன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா ஜனங்களை கடவுளை விட்டு வெளியே போக தான் அதிகமா பண்ணுவோம். We will scare people away from God. So this is very fundamental in heart healing, that God absolutely love yourself, whether you are bad or good. He just loves you just as you are. So அந்த இருதய சுகம் அது ஒரு அடிப்படையான ஒரு காரியம். என்னன்னா எந்த சூழ்நிலையிலும் எப்படி இருந்தாலும் தேவன் உங்களை முழுசா நேசிக்கிறார் என்கிறது. Say goodness of God leads to repentance. தேவனுடைய நன்மை நம்மள மனம் திரும்புதலுக்கு ஏற்ற விதத்துல நடத்துகிறது. Goodness of God leads to repentance. So தேவனுடைய அந்த அப்படி அவருடைய நன்மை அவருடைய அன்பு நம்மள வந்து மனம் திரும்புதலுக்கு ஏற்று நடத்துகிறது. So the first step is we should have the courage to face ourselves. So முதல்ல ஒரு காரியம் என்ன அப்படின்னா நம்மள நாமே எதிர்கொள்றதற்கு நமக்கு தைரியம் வேணும். So when we take help, go ask for help, this is where I am struggling and I need to experience love, and we let someone to minister to that place, and that's when things started shifting in our heart. So நம்ம அப்படிப்பட்ட ஒரு இடத்துல இருக்கும்போது நம்ம ஒருத்தர்கிட்ட போய் எனக்கு இந்த இடத்துல உதவி தேவை அப்படின்னு நம்ம சொல்றதே நம்ம அந்த இருக்கிற இடத்துல இருந்து நம்மளை மாற்றுதல்
உண்டாகிறதுக்கு ஆரம்பமாகும். அப்பதான் நம்ம இருதயத்துல வந்து என்னைக்கு நம்மளே தைரியமா நம்மளே ஃபேஸ் பண்றோமோ, ஃபேஸ் பண்ணி அந்த இடத்துல என்ன உதவி வேணும், இந்த இடத்துல என்னால என்ன உருப்படியா பார்க்க முடியல, அப்படின்னு சொல்லும்போது நம்ம தேவையான உதவி அந்த இடத்துல எடுக்கும்போது தான் நம்ம இருதயத்தில் இருக்கிற காரியங்கள் மாறுது. how pathetic we are. I think this is the case with 99% of Christians. They don't have good image about themselves. I mean most of us struggle with having a good self image. அது ஒரு 99% 100% கூட இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். தங்களை குறித்து தங்களையே ஒரு நல்ல ஒரு இமேஜ் அவங்களுக்கு கிடையாது. When you hear a good news, or when you hear gospel, the first thing it should create in you is having a good self image for yourself. ஒரு சுவிசேஷத்தை கேட்குறோம் அப்படின்னா, நல்ல சுவிசேஷத்தை கேட்குறோம் அப்படின்னா, அது என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களை குறித்து ஒரு நல்ல இமேஜை உங்களுக்கு கொண்டு வந்து காண்பிக்கணும். Now that's not the case. ஆனா இப்ப அப்படி காரியம் இல்ல. We struggle to have good image about ourselves first. நம்மளை குறித்து நமக்கே ஒரு நல்ல பிக்சர் கிடையாது. So this is fundamental in terms of heart healing journey. God is absolutely not scared of your imperfection. So keep moving forward, and eventually you will come to a place where you will start really loving yourself. You really don't bother about your imperfection. So இந்த இருதய சுகத்துல ஆரம்பம் என்ன அப்படின்னா, தேவன் உங்க மேல கோபமா இல்ல அப்படின்ற இடம், அதுல இருந்து அப்படியே நீங்க உங்களையே நேசிக்க ஆரம்பிக்கிறது, அதுதான் அந்த இருதய சுகம். So immediately a question comes up. So do you mean to say I can still continue in this imperfection? ஸோ அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, சரி என்ன சூழ்நிலையிலே நான் எவ்வளோ மோசமாக இருந்தாலும் ஆண்டவர் என்ன நேசிக்கிறார் அப்படின்னு சொல்றீங்க, அப்படின்னா நான் இதுலயே இருக்கலாமா அப்படின்னு சொல்லி, இப்படியே இருக்கிற மாதிரியே இப்படியே இருந்துட்டே போலாமா, ஏன்னா ஆண்டவர் தான் நேசிக்கிறார்ல அப்படின்னு கேட்கும்போது, ஐ டோன்ட் திங்க் வி ஹாவ் தட் ஆப்ஷன், பிகாஸ் when you experience that raw love which you have never experienced before, that will eventually invite you to a place of believing good about yourself, believing good about God, and you will see yourself who you are, and it will eventually you will come to a place of repentance. அது அந்த அந்த கலப்படம் இல்லாத அந்த ரா அன்பு, தேவனுடைய அன்பை நீங்க ஒவ்வொரு நாளும் நீங்க அனுபவிக்க ஆரம்பிக்கும் போது, அது உண்மையாவே என்ன பண்ணிரும் அப்படின்னா, உங்களை அந்த இடத்துலயே நிக்க வைக்காது, அதுவே உங்களை மாற்றுதலுக்குள்ள கொண்டு வந்து அந்த மனம் திரும்புதலுக்கு ஏற்ற பாதையில அது உங்களை நடத்த ஆரம்பிச்சிடும். Of course we do have a choice to make. ஸோ நமக்கு தீர்மானம் எடுக்கிறது அது ஒரு முக்கியமான காரியம் அதுல உண்டு. Our choice is involved here in this journey. ஸோ இந்த ஜர்னில நம்ம எடுக்கிற தீர்மானமும் மிக 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 முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. To choose to believe what God says about me and how Father sees me. I am going to believe me about me the way God believes, what God believes about me. I am going to see me the way God sees me. The choice I am making, right, that is powerful, that eventually transform your heart. So என்ன தீர்மானம் அப்படின்னா, பிதா என்னை எப்படி பார்க்கிறார், தேவன் என்னை எப்படி பார்க்கிறார், தேவன் என்னை எப்படி நேசிக்கிறார் அப்படின்றத சொல்றத, அவர் சொல்லுகிற வார்த்தையை நம்ம நம்பணும். அதுதான் நம்ம எடுக்கிற தீர்மானம். அப்படி நம்ப ஆரம்பிக்கும் போது அந்த வார்த்தையே நம்மளை மாற்ற ஆரம்பிக்கும். Because the whole game started like this, right? Who told you so? ஸோ இது முதல்ல இப்படிதான் ஆரம்பிச்சதுல, யார் இப்படி சொன்னது அப்படின்னு சொல்லி அங்க ஏதேன் தோட்டத்துல கேட்கிறான். யார் உங்களுக்கு That's the first question God asked Adam. He was not asking from which tree you ate, or who was with you. That's not a typical college inquiry session we had. God asked Adam, who told you so? ஸோ ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா, தேவன் வந்து உன் கூட இருந்தது யாரு, நீ எத்தனை மணிக்கு வந்த, யார் சொன்னதை கேட்ட, இப்படிலாம் சொல்லவே இல்லை. அவர் கேட்கிறாரு, இதை உனக்கு அறிவித்தவன் யார் அப்படின்னு சொல்றார். Who told you so? So every I am not statement which is in your heart because of your childhood trauma, your parental issues, whatever it is, against it, now I am bringing a question from the presence of God and the heaven. Who told you so? So நமக்கு சின்ன பிள்ளையில ஏற்பட்ட காயமா இருக்கலாம், இல்ல
நம் வாழ்க்கையில ஏற்பட்ட சில ட்ராமாஸா இருக்கலாம். ஆனால் அதுல அடிப்படையான கேள்வி என்ன அப்படின்னா, இதை நமக்கு அறிவித்தவ நீ இப்படி அப்படின்னு சொல்லி சொன்னது யார்? So we have a choice to make, either to stay here or to believe what God says about me and move on. ஸோ நமக்கு இங்கே தான் ஒரு தீர்மானம் எடுக்கணும். நம்மளுக்கு இப்படி சொல்லப்பட்டதா இல்லை தேவன் நம்மளை குறித்து என்ன சொல்றார் அப்படின்றத நம்ம நம்ப போறோமா அப்படின்றது தான் நம்ம எடுக்கிற பெரிய தீர்மானம். So for me, in my case, when I had this knowledge about the Father, who is really good and He loves me just as I am, I started really loving myself. ஸோ தேவன் என்ன நான் இருக்கிற வண்ணமாகவே என்னை நேசிக்கிறார் அப்படின்ற அறிவு எனக்கு வர ஆரம்பிக்க என்னுடைய ஜேர்னியே மாற ஆரம்பிச்சது. நான் என்னையவே நேசிக்க ஆரம்பிச்சேன். This is one thing. இது ஒரு காரியம். I mean, probably you may not expect continuation because I'm not preaching or I'm not teaching. Okay, so this is one thing I heard from that person, and I really wanted to set the things clear for the community and the church. ஸோ இது வந்து அந்த நபரோடு நான் பேசிட்டு இருந்தப்ப சொன்னப்பட்ட காரியமா இருந்ததுனால, ஸோ நிறைய பேருக்கு அதே கேள்வி இருக்கும் அப்படின்றதுனால நான் இதை வந்து ஷேர் பண்றேன். And the other thing I really faced, and which God helped me to shift my view about that, is we have a tendency to scare people to change. அது இன்னொரு காரியம் தேவன் என் பார்வையில் என்னை மாற்றினது என்ன அப்படின்னா, நம்ம வந்து பொதுவாக எப்படி இருப்போம்னா, ஜனங்களை மாற்றணும் அப்படின்னா ஒரு பயமுறுத்தி அவங்கள மாற்ற முயற்சிப்போம். எதுக்காக மீட்டிங் ஜென்ரலா நடத்துவோம்னா, இப்படி போனா கெட்டு போயிருவ, அதனால இப்படி இருந்துக்கோ. புரியுதா? Our entire life is when I heard that, I was like, my entire life was like that. நமக்கு பயமுறுத்தினா மட்டும்தான் நம்ம சேஞ்ச் ஆகும். நல்ல விஷயத்தை காமிச்சா சேஞ்ச் ஆகுமான்னு தெரியல, காமிச்சாதானே தெரியும். So our entire life was driven by this driving force called fear. ஸோ நம்மளை எப்பயுமே திருப்ப வைக்கிற ஒரு காரியம் முழு வாழ்க்கை ஃபுல்லா அப்படின்னா எதுவாக இருந்துச்சு அப்படின்னா பயமுறுத்துது. ஏன் பரலோகத்துக்கு போகணும்? இந்த ஓல்டு நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இருந்தப்ப, we are not so happy about heaven, we are scared about hell. ஸோ நம்ம ஏன் பரலோகத்துக்கு போகணும்னு நினைச்சோம் அப்படின்னா, ஐயோ பரலோகம் இப்படிலாம் இருக்குதே அப்படின்றதுனால நம்ம பரலோகத்துக்கு போகணும்னு நினைக்கல. இங்கே போனால் என்ன சட்டியில் வறுப்பாங்கன்னு சொன்னதுனால நம்ம வந்து அங்கே போயிட வேணாம், பரலோகத்துக்கு போயிடலான்னு நினச்சோம். எதுக்கு எனி கான்ஃபரன்ஸ், எனி conference for that matters, being anointing or even family conferences for that matters, with all due respect, we all scared, if I don't attend, if I don't have this knowledge, probably I will end up bad or end up there. So this is not supposed to be the driving factor. ஸோ கான்ஃபரன்ஸ் போகிறதா இருக்கட்டும், உபவாச ஜெபம் போகிறதா இருக்கட்டும், எந்த மாதிரி கூட்டங்களுக்கு போகிறதா இருக்கட்டும், இப்படிலாம் ஏதாவது அங்கங்கே போயாவது நான் வந்து பரலோகம் போயிடுவேனா, நான் வந்து சரியான எதையாவது மிஸ் பண்ணிடுவேனா. இப்ப ஏன் அனாயிண்டிங் செஷன் ஆஃப்டர் அனாயிண்டிங் செஷன் போய் ஐ எம் ஆஸ்கிங் எவ்ரி ஒன் டு லே தேர் ஹேண்ட்ஸ், இஸ் நாட் தட் ஐ எம் பர்சூவிங், ஐ வாண்ட் டு கோ. வாட் இஃப் ஐ மிஸ் திஸ் and eventually I don't walk in the purposes of God? That is still fear. ஸோ போய் ஒவ்வொருத்தட்டையா நம்ம தலையை கொடுத்து ஜோமன்றதுமே அதுவுமே இது எனக்கு கண்டிப்பா வேணும் அப்படின்றதுனால இல்ல, ஐயோ அவங்க வைக்காம போயிட்டாங்கன்னா ஏதோ நான் மிஸ் பண்ணிட்டேன்னா அப்புறம் என் வாழ்க்கையில நான் போய் சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேராம போயிடுவேனே அப்படின்றதுக்காக எல்லா கூட்டத்துக்கும் போயிட்டு எல்லார்ட்டையும் ஜோம் பண்ணிட்டு வர்றது. Anybody like me? We all have this motivation which is born out of fear. ஸோ இது பாருங்க, இந்த மோட்டிவேஷன் எல்லாமே ஒரு பயத்தின் நிமித்தமாக தான் இது வருகிறது. So I was reading this verse from Hebrews 3:1 from Passion Translation. Okay, so I was reading this verse. So dear brothers and sisters,
you are now made holy, and each of you is invited to the feast of your heavenly calling. So fasten your thoughts fully unto Jesus, whom we embrace as our apostle and king priest. So you all know the context of Hebrews first 2 chapters, right? In fact, we saw that in our fasting prayer too. ஸோ எபிரேயர் 1:2 அது என்ன கான்டெக்ஸ்ட்ல எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஃபாஸ்டிங் ப்ரேயர்ல கூட பார்த்தோம். So the whole reigning, God gave hand to Abraham's son, not to the angel, because they are supposed to reign, but they are not actually reigning. And so, Jesus, okay. ஆண்டவர் வந்து ஆபிரகாமுடைய குமாரனுக்கு அவர் கை கொடுத்தார், ஏஞ்சல்ஸ்க்கு கை கொடுக்கல. ஏன் அப்படின்னா அவர்கள் தான் ஆளுகை செய்ய வேண்டும், ஆனா அவர்கள் ஆளுகை செய்யாம போயிட்டாங்க. But they are not in their position, and we read this verse, but we see Jesus. ஆனால் அவர்கள் ஆளுகை செய்றவங்க ஆளுகை செய்யாம போயிட்டாங்க. ஆனால் நாம் இயேசுவை பார்க்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். So like children and like children's he also took part in flesh, and he defeated death. I mean, that is the context of chapter 1 and 2. With that continuation, we are reading this verse. So dear brothers and sisters, you are now made holy, and each of you is invited to the feast of your heavenly calling. Say feast. பரலோக அழைப்பின் ஒரு விருந்துக்கு அவர் நம்மளை அழைத்திருக்கிறார். I was like, when I was reading this, my entire imagination, like, it is God having a say 11 or 12 course meal with a big blanket, royal like blanket, and inviting you to take part in that food, inheritances. யோசிச்சு பாருங்க, தேவன் அவர் அப்படி ஒரு 13 கோர்ஸ் மீல் அப்படிலாம் சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு பெரிய மீல் அவர் வந்து அதை வச்சுட்டு நம்மள அதற்கு அழைக்கிறார், அதுல பங்கெடுக்கிறதுக்கு சொல்லி, அதுக்கு பங்கெடுக்கிறதுக்கு நம்மள அழைக்கிறாரு. So if you go and read Ephesians, Romans and Colossians, it's all about inheritances. So God primarily motivates you because you have a new life, new you, and inheritance ready for you, and you are supposed to inherit that. ஸோ தேவன் இந்த எல்லா புஸ்தகங்களையும் புதிய ஏற்பாட்டில் வாசிக்கும் போது எபேசியர் கொலோசியர்லாம், ஸோ இப்படி ஒரு சுதந்திரத்தை நமக்கு வச்சு அந்த சுதந்திரத்தை நம்ம எப்படியாவது அனுபவிக்கணும், எப்படியாவது சுதந்திரிக்கணும்னு சொல்லி அவர் அழைப்பு கொடுத்துட்டு இருக்கிறார். So God's primary motivating factor is not fear, is not that if you don't go there you will miss it, or if you go இப்படி போனேனா உருப்படாம போயிடுவேன் அதனால இப்படி போ அப்படிங்கிறது, இட்ஸ் நாட் ஹிஸ் ஸ்டைல் ஆர் ஹிஸ் டிரைவிங் ஃபேக்டர். ஸோ ஆனால் முழுசா பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய அந்த டிரைவிங் ஃபேக்டர், ஆண்டவர் எதை நமக்கு காண்பிக்கிறார்னா, நீ இப்படி செய்யலைனா இது கஷ்டமாயிடும் உனக்கு அப்படின்றதே இல்லை. இங்கே அவருடைய அவர் சொல்ற காரியம், உனக்குன்னு நான் ஒரு சுதந்திரத்தை வச்சிருக்கிறேன், நீ அதை பெற்றுக்கொள்ளணும், அதனால நான் உன்னை கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்றேன். ஐ மீன் சே டு யுவர் நெய்பர்ஸ், that's our culture issue and parental issue, which is that fear driving factor இருக்குல்ல, அது வந்து இட்ஸ் நாட் த வே காட் டீல்ஸ் வித் அஸ், தட் இஸ் அவர் கல்ச்சர் அண்ட் பேரண்டல் இஷ்யூஸ். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நம்ம இப்படியே நம்மளுடைய கலாச்சாரம், நம்மளுடைய பெற்றோர்கள் நம்மளை நடத்தின விதத்திலேயே நம்ம வளர்ந்து வந்துட்டோம். As for God, He will always show you who you are really, a royal priesthood, the Son who has enormous inheritances, மாசற்றதும் வாடாததும் அப்படி இருக்கிற ஒரு சுதந்திரத்தை நமக்கு வச்சு அதுக்கு தான் அழைக்கிறாரு. அதுதான் மோட்டிவேஷனே தவிர விட்டா உருப்படாம போயிருவேன் இல்ல நாசமா போயிருவேன்றது இட்ஸ் நாட் த மோட்டிவேஷன். இட்ஸ் நாட் த மோட்டிவேஷன் ஹியர். சோ அப்படி தேவன் நம்மளை அந்த ஒரு மோட்டிவேஷன்ல அழைக்கல, இப்படி செய்யலைன்னா இது உனக்கு கிடைக்காம போயிரும் அப்படின்ற விதத்துல தேவன் நமக்கு சொல்லல. So when God showed me this, தேவன் இதை எனக்கு காண்பித்த பொழுது, I was like, my entire life is driven by this fact that I would miss it or I would fall into wrong hands. So that's a driving factor for me making every decisions. ஆனா நான் என்னுடைய சின்னதுல இருந்து என் லைஃப்ல எடுத்த முடிவுகள்லாம் பாத்தீங்கன்னா, ஐயோ இதை நான் செய்யலைன்னா இதை ஏதாவது நான் மிஸ் பண்ணிடுவேன், இல்ல இது தப்பான முடிவு எடுத்துடுவேன், இதுவே ஒரு மோட்டிவேஷன் ஃபேக்டரா இருக்குது என்னுடைய எல்லா தீர்மானத்துக்கு பின்னாடி. So when I had this encounter with God through His scriptures and word, I clearly knew God's motivation is always from the place of inheritances and who you are really, your
real identity, how he sees you. ஆனால் வேதத்தை வாசிச்சதுக்கு அப்புறம் இதுல இருந்து வந்த எனக்கு அந்த சந்திப்புனால எனக்கு புரிய ஆரம்பித்தது என்னன்னா, ஒரு நாளும் தேவன் இப்படி என்னை பயமுறுத்தி இதை நீ செய் அப்படின்னு சொல்லவே இல்லை. ஆண்டவர் எப்பயுமே எனக்கு கொடுக்கறது எல்லாமே நீ என்னுடைய பிள்ளை, உனக்கு ஒரு சுதந்திரம் வைத்திருக்கிறேன் அப்படின்னு மாத்திரம் சொல்லியே என்னை எல்லாத்துலேயும் பங்கெடுக்க வைக்கிறார். So this is the second thing that I want to share. Probably it should or it would help you. The third thing that I wanted to share is again sometimes back, say a month back, I was praying and I had this vision of myself having an encounter with God. இதுதான் ரெண்டாவது காரியம். மூன்றாவது காரியம் என்ன அப்படின்னா, ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சந்திப்பு நடந்தது, ஒரு விஷன் பார்த்தேன். The way I felt I am receiving love from Jesus, I was not really comfortable. தேவனிடத்திலிருந்து அன்பை பெற்றுக்கொள்றேன், ஆனா அது எனக்கு கம்ஃபர்டபுளா இல்லை. பிகாஸ் அந்த ஜீசஸ் எப்படி இருந்தாருன்னா என்ன மாதிரி இருந்தாரு, அல்லது ஏதோ ரொம்ப பழகுனவங்க மாதிரி இருந்தாரு. That Jesus looked like me, like a known person to me. So I asked him, what is it, God? Then God helped me see few things in my heart. You are trying to experience me the way you experience your father and mother, and I am not like your parents. அப்ப ஆண்டவர் என்ன சொன்னாரு, நீ என்னை அனுபவிக்கணும்னு நினைக்கிற, ஆனா நீ எந்த இடத்துல இருந்து அனுபவிக்கணும்னு நினைக்கிற அப்படின்னா, உன்னுடைய அப்பா அம்மா அந்த மாதிரி என்னை நீ அனுபவிக்கணும்னு நினைக்கிற, பட் நான் அப்படிப்பட்டவர் இல்லை அப்படின்னு சொன்னார். I mean how Holy Spirit taught me that is, we all used to paint the picture of how we experienced relationship with our parents, friends or families, and we used to paint the same picture on God. அதாவது நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, நம்மளுடைய பெற்றோர் நம்மளை எப்படி நடத்துறாங்க, நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் நம்மளை எப்படி நடத்துறாங்க அப்படின்றதெல்லாம் நமக்கு மைண்ட்ல இருந்துட்டு, நம்ம தேவன் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு இமேஜ் வைக்கும்போது அந்த இமேஜ் யார் மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய பெற்றோரோ நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஒரு இமேஜ் வச்சுட்டு இருக்கிறோம். Most of the time I used to see myself, especially in prayer, or I used to see myself, ஹேங்கிங் ஆர் அப்படியே அவர் சிங்காசனத்தை பிடிச்சி தொங்குற மாதிரி விட்டா ஓடிடுவார், நீ தான் எப்படியாவது இறுக்கி பிடிச்சிக்கணும் அப்படி மாதிரி நான் லிட்டரலாகவே பார்த்துருக்கேன். ஐ ஹவ் சீன் மை செல்ஃப் லைக் தட். சீயிங் கிளீஞ்சிங், டு அல்லது காலை பிடிச்சி தொங்குற மாதிரி. ஐ ஹவ் சீன் மை செல்ஃப் டூயிங் தட் வித் காட். அதாவது எப்பயுமே அவர்கிட்ட கெஞ்சி கூத்தாடி வாங்குற மாதிரியே ஒரு பிக்சர் நான் பார்த்துருக்கிறேன் தேவனிடத்துல. So God told me, you have faced rejection, hard rejections in your childhood, and you are still trying to reenact that story with me. ஆனால் சொன்னாரு, நீ சின்ன வயசுல உனக்கு பயங்கர நிராகரிப்பு நடந்திருக்கு, ரிஜெக்ஷன் இருக்கு, அதனால திரும்ப நீ என்னிடத்துல வரும்போதும் அதே ஒரு காரியத்தையே நீ எதிர்பார்த்து இது நடந்துரும் அப்படின்னு நினைச்சிட்டே நீ வர்ற. ஸோ அதுதான் இப்போ நமக்கு என்னன்னா, we all genuinely want to please God. I mean, we want to serve God because he is our father, and we all love God so much. அது நம்ம எல்லாருமே தேவனை ரொம்ப நேசிக்கிறோம், அவர் எப்படியாவது ப்ளீஸ் பண்ணணும்னு விரும்புறோம். But when God encounters you, or God comes to you and tell you, you are trying to reenact or experience me the same way you experienced the relationship with your father and mother or parents, but that's not how I operate. ஆனால் தேவன் தொடர்ந்தேச்சியா நீ அப்படி ஒரு பிக்சர், உன்னுடைய பெற்றோர் உன்னை எப்படி நடத்தினாங்க, எப்படி அவங்ககிட்ட இருந்து நீ காரியத்தை பெற்றுக்கொண்ட, அதே போலயே நீ என்னிடத்துல திரும்ப வந்து இப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி நீ வரேன்னு சொன்ன. So I was scared about the people's rejection, and I was scared about God's rejection. So I always try to please people, and I repeatedly do that cycle, and I also try to please God. But now I have the handle of religion, so that still this pleasing doesn't look bad to me.
அதாவது என்ன அப்படின்னா, ஜனங்கள் நிராகரிச்சதுனால, பெற்றோர் நிராகரிச்சதுனால, ஓகே அவங்ககிட்ட இருந்து எதையாவது பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னா அவங்கள ப்ளீஸ் பண்ணணும், அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸையும் ப்ளீஸ் பண்ணணும். ஸோ கடைசியில் தேவனிடத்துல வரும்போதும் தேவனை ப்ளீஸ் பண்ணாதான் இது கிடைக்கும். ஏன் அப்படின்னா இப்போ மதம் அப்படின்னு சொல்லி ஒன்று வந்ததுனால, ஸோ மதத்தின் அடிப்படையில் போய் பார்க்கும்போது அதுவுமே ஒரு சரியான காரியமாக தான் இருந்தது. தேவனை ப்ளீஸ் பண்ணாதான் அவர்கிட்ட இருந்து நம்ம பெற்றுக்கொள்ள அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டனால எனக்கு அது தப்புன்னு கூட தெரியல. So what happens, we tend to paint the picture upon God. நம்ம எப்படி இந்த உறவுகளை அனுபவிக்கிறோமோ அதே பிக்சரை நம்ம என்ன பண்ணுவோம், காட் மேலேயும் we used to paint that picture upon God. But when God told me that's not I am, and I asked him then who you are, so this is sorry. ஸோ அப்போ நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், சரி ஓகே நான் இப்படி ஒரு பிக்சர் வச்சிருக்கிறேன், ஒரு இமேஜ் வச்சிருக்கிறேன், அப்போ உண்மையாகவே நீங்க யாரு? ஆண்டவர் நான் இல்லைன்னு சொன்னப்ப நீங்க யாரு அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். Have you ever asked that question to God? Have you ever asked that question to God? யாராவது தேவனிடத்துல கேள்வி கேட்டிருக்கீங்களா? அந்த கேள்வி கேட்டது இல்லையா? இப்ப பிரேயர் பண்ணும்போது டிபிக்கலா என்ன பண்ணுவீங்க? You don't ask such questions to God. நீங்க அந்த மாதிரிலாம் நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி I don't want to preach, I want to have that conversation. So what do you do typically when you have such questions? என்னன்னா I asked God, so you are not like this, you are not like my parents, so who you are? அதாவது எங்க அப்பா அம்மா மாதிரி கிடையாது, என் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி கிடையாது அப்படின்னு ஆண்டவர் சொல்லும்போது, நீ அப்படி என்ன குறித்து ஒரு இமேஜ் வைக்க வேணான்னு சொல்லும்போது, சரி ஆண்டவரே அப்ப நீங்க யாரு அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். So I asked, அந்த மாதிரி ஏதாவது கேள்வி கேட்டிருக்கீங்களா? Have you ever asked such questions to God? அப்படி ஏதாவது ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்டிருக்கீங்களா? I mean quite a few times that helped me a lot, because I asked such questions to God and God would eventually lead me to know him the way I'm supposed to know him. ஸோ நான் அடிக்கடி அந்த மாதிரி ஆண்டவர் இடத்துல நிறைய கேள்வி கேட்பேன். ஸோ ஆண்டவர் அப்ப நிறைய விதத்துல தான் யாரு அப்படின்ற நான் கேட்ட அந்த கேள்விக்கு எனக்கு நிறைய தடவை பதில் சொல்லியிருக்கு. ஓகே, யூகம் அல்லது ஓகே we are in the wrong side, ஸோ அப்படி அதனால அந்த கேள்வி கேட்கறது இல்லை. ஓகே, ஸோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நமக்கு தான் தெரியும்ல ப்ராடிகல் சன் ஸ்டோரியில் ஃபாதர் அப்படி இல்லை அப்படின்றதுனால அந்த மாதிரி கொஸ்டின்லாம் யூஸ்வலாக கடவுள்கிட்ட கேட்க மாட்டோம். ஏன்னா நமக்கு தெரியும் அவர் நல்லவர் அப்படின்னு, நமக்கு தான் தெரியாது. ஸோ ஐ மீன் தீஸ் கொஸ்டின்ஸ் ஹெல்ப் யூ டு மூவ் ஃப்ரம் தட் பிளேஸ் டு knowing God really. So this eventually leads us to a place. For example, one good example is, did God punish Jesus at the cross? Idu question I am asking you. Okay, did God punish Jesus at the cross? சிலுவையில பிதா இயேசுவை தண்டித்தாரா, அடிச்சாரா? No. இல்ல. எத்தனை பேர் இல்லைன்னு சொல்றீங்க? ஃபாதர்ஸ் ஹவுஸில் இருந்துட்டு கையை தூக்கல. ஸோ யூ ஆர் வெரி கிளியர், ரைட்? யூ ஆர் வெரி கிளியர். ஏன்னா இப்போ அடுத்து வரப்போகிறது தான் ரொம்ப முக்கியமான பார்ட். ஸோ வி ஆர் ஸோ கிளியர், ஃபாதர் டிட் நாட் பனிஷ் ஜீசஸ். ஸோ ஃபாதர் டிட் நாட் பனிஷ் ஜீசஸ், அது எனக்கு ரொம்ப தெளிவாக தெரியுது. பட் am I experiencing that truth in the relationship around me is the question. ஸோ ஆனால் அந்த உண்மையை என்னை சுற்றி இருக்கிற என்னுடைய உறவுகள் மத்தியில் நான் அதை அனுபவிக்கிறேனா அப்படின்றது தான் இப்போ கேள்வி. ஃபார் எக்ஸாம்பிள் 70 to 80% of the time we tend to operate out of this punishment paradigm. I tell you what, நம்ம ஒரு 70% இந்த பனிஷ்மெண்ட் பேரடைம், ஓகே இப்படி செஞ்சா ஏதாவது தண்டனை கிடைக்கும் அப்படின்ற ஒரு இதுல இருந்தே தான் நம்ம வேலை செய்யறோம். ஃபார் எக்ஸாம்பிள்
இப்போ என் ஃப்ரெண்டுக்கு வந்து நான் ஒரு 3-4 தடவை கால் அடிக்கிறேன், அவன் ஃபோன் எடுக்கலேன்னு வச்சுக்கோங்க, திரும்ப அவன் கால் அடிச்சான்னா நான் ஒரு தடவை எடுக்க மாட்டேன். நான் தான் 3 தடவை அடிச்சேன்ல, எடுக்கல, இப்போ எதுக்கு அவன் அடித்த உடனே நான் எடுக்கணும்? இப்போ இது எந்த பேரடிமில் ஒர்க் ஆகுது? இது வந்து நான் ரொம்ப பேசிக் லெவலில் கொடுத்த ஒரு எக்ஸாம்பிள். இப்போ நம்ம லைஃப்பை உட்காந்து கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்த்தோம்னா almost 90% of the time we tend to exhibit this punishment paradigm with our son, parents, friends, family, spouse, everyone. ஸோ இந்த மாதிரி தான் ஒரு சின்ன விஷயம் தான் இப்போ நான் சொல்லியிருக்கிறேன். இந்த மாதிரி தான் நம்ம உட்காந்து டைம் எடுத்து யோசிச்சு பார்த்தோம்னா நம்ம பிள்ளைங்கிட்ட நம்ம நடந்துக்கிற விதம், நம்மளுடைய ஸ்பௌஸ்ட நடந்துக்கிற விதம் எல்லாமே பனிஷ்மெண்ட் மோட்ல இருந்து தான் இருக்கும். நீ எனக்கு இதை செய்யலை, அதனால நான் உனக்கு இதை செய்ய மாட்டேன். என்னன்னா நமக்கு தெரியாது, இது நம்ம இப்படி தான் ஆப்ரேட் பண்றோம்னு தெரியாது. மோஸ்ட் ஆஃப் த டைம் வில் பி இன் ஆட்டோ பைலட் மோட். ஸோ நமக்கே தெரியாது நம்ம இப்படி தான் செஞ்சுட்டு இருக்கோம்னு சொல்லி. இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எனக்கு தெரியல. ஐ மீன் we should ask the married people. Probably நீங்க வேற மாதிரி டைனமிக்ஸ்ல ஆப்ரேட் பண்ணலாமா இருக்கும். So I mean we tend to operate from this paradigm. I mean punishment என்றது வந்து நம்ம கலாச்சாரத்துல, for example, imagine your heart as a city and the entire infrastructure runs on this paradigm called punishment. ஸோ உங்களுடைய இருதயம் தான் ஒரு பட்டணம் மாதிரி யோசிச்சுக்கோங்க. ஸோ அங்கே முழுசுமே அந்த பட்டணத்தில் முழுசுமே இந்த பனிஷ்மெண்ட் மோட்ல தான் எல்லாமே நடக்குது. அப்படின்னா அப்படி இருந்தா, ஸோ வென் யூ சே ஃபாதர் did not punish Jesus at the cross and that is an invite for you to consider a change in your heart. So and the way you treat people around you. So தேவன் பிதா இயேசுவை தண்டிக்கல அப்படின்னா, ஸோ அது என்ன பண்ணுது அப்படின்னா உங்களை உங்களுக்கு ஒரு இன்விடேஷன் கொடுக்குது. நீங்க சந்திக்கிற அனுபவங்கள் எல்லாமே அந்த இடத்துல இருந்து நீங்க ஆப்ரேட் பண்ணணும்னு சொல்லி. அவரு பிதாங்க, அவரு இயேசுங்க, அவர் பனிஷ் பண்றாரு பண்ணல, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. Why am I supposed to exhibit the same with my relationship? இவனுங்களை பத்தி தெரியாதுங்க, ரொம்ப மோசமான இவனுங்கிட்ட பனிஷ்மெண்ட் இல்லைன்னா ஒர்க்கே ஆகாது. why am I supposed to exhibit the same nature as father? I mean I don't have that luxury to deal with these people like that. அதாவது அவர் பிதா இவர் இயேசு, அதனால அவர் செஞ்சாரு, ஆனா இவங்கெல்லாம் இப்படி எனக்கு வந்து இவங்களை இப்படி ட்ரீட் பண்ணணும்னு கிடையாது. அப்படிதான் நம்ம எப்பயுமே இருக்கிறோம். So punishment is one such thing. See, this is the reason we have been crying from this place. Gospel is everything. Listen to gospel. Listen to gospel. So இந்த மாதிரி பனிஷ்மெண்ட் அப்படின்றது வந்து தண்டனை கொடுக்கறதுன்றது ஒரு காரியம். இந்த மாதிரி பல காரியம் இருக்கு. அதனால தான் இங்க இருந்து சொல்லிட்டே இருக்கிறோம், சுவிசேஷத்தை சீரியஸா எடுங்கன்னு சொல்லி. So that brings us to the third topic or fourth topic தெரியல. Fourth, should gospel have practical applications in your life or it just I should put it in the box of spiritual and move on with your life? அது சுவிசேஷம் உங்களுடைய நடைமுறை வாழ்க்கையில உங்களுக்கு உதவி செய்தா, இல்ல அதை ஒரு பாக்ஸ்ல வச்சுட்டு இதெல்லாம் ஆவிக்குரிய காரியம் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு இடத்துல இருக்குதா? Because every time you hit the church in the imagine like a video game, okay? Every time you come inside the church and they put some tokens, 10 or 15 gold tokens, and the subway surfer மாதிரி வந்து ஹிட் ஆன உடனே டோக்கனா வெளியே வந்துட்டே இருக்கும். யூ கலெக்ட் ஆல் த டோக்கன் அண்ட் கோ பேக். வாட் ஆர் யூ கோயிங் டு டூ வித் தட்? அதாவது இந்த சர்ச்சுக்கு வந்தோடனே ஒரு விதமான ஒரு வாழ்க்கை, அதாவது இங்கே வந்தோடனே இப்படி எல்லாத்தையும் பெற்றுக்கொண்டு அப்புறம் திரும்ப வெளியில் போனோன்னா அது ஒரு டோட்டலாக ஒரு டிஃப்ரெண்ட் லைஃப் ஸ்டைல். ஸோ gospel does have practical application for your life and for everybody's life. ஆனால் சுவிசேஷத்தின் மூலமாய் நம்மளுடைய நடைமுறை வாழ்க்கையில எல்லாருடைய வாழ்க்கைக்கும் சுவிசேஷம் பிரயோஜனம் உள்ளதா இருக்குது. Otherwise we are wasting our time. அப்படி இல்ல அப்படின்னா நம்மளுடைய நேரத்தை நம்ம வேஸ்ட் பண்றோம். So in that note, the punishment, the whole punishment thing is one small pie of the whole thing. I mean whole table. So அதான் அந்த பனிஷ்மெண்ட்ன்றது ஒரு சின்ன காரியம் தான். மேஜர்ல இன்னும் நிறைய காரியங்கள் இருக்கிறது. So if we sit and look at who God is, how he treats us
I mean, it will invite us to change so many things in our heart so that we can experience God kind of life here. ஸோ தேவன் யாரு அப்படின்னு சொல்லி அதை அனுபவிக்கும் பொழுது உண்மையாகவே நம்ம இந்த வாழ்க்கையில ஒரு தேவ ரகமான வாழ்க்கையை நம்மளும் வாழ முடியும். See, one good example is, I mean, we all should listen and must listen this. There is this person who came and asked me, I'm really struggling. I have this bad encounter with this guy, and that is really traumatic, and I'm not able to forgive them. I'm really struggling there. ஒரு பையன் வந்து என்கிட்ட சொன்னான், இந்த மாதிரி ஒருத்தவங்களோட எனக்கு ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, மோசமான அனுபவம். அந்த அனுபவம் என்னென்னா ஒரு ட்ராமேட்டிக்காக ஒரு ரொம்ப என்னை ஆழமாக பாதிச்சிருச்சு, அந்த இடத்துல இருந்து அவங்கள மன்னிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு ஒரு பையன் சொன்னான். We all, I mean, again I want you to pull you out of that autopilot mode and tell you, show you who God really is. So this is like this, and we all have an idea. Say for example, someone comes here and stands with a broken shoulder, okay, and I'm asking you all to pray. So what will be your mentality or attitude? You expect God to supernaturally heal them, right? ஸோ இங்கே ஒருத்தர் ஒரு ப்ரோக்கன் ஷோல்டரோட வந்து இங்கே வந்து நிற்கிறார் அப்படின்னா, நான் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் எல்லாம் அவருக்காக ஜோம் பண்ணுங்க அப்படின்னோன்னா எந்த மனப்பான்மையிலேருந்து அவருக்காக ஜோம் பண்ணுவீங்க? இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் அவருக்கு ஒரு சுகம் உண்டாகணும் அப்படின்ற ஒரு மனப்பான்மையிலேருந்து தான் நம்ம எல்லாருமே ஜோம் பண்ணுவோம், ரைட்? அண்ட் யூ ஹாவ் அ கை ஹூ இஸ் deep into debts, okay, and I am asking you to pray. So what will be your attitude? You will pray for God to touch him miraculously and bring him out, give him the necessary wisdom and bring him out. ஸோ அதே மாதிரி தான் ஒருத்தர் ரொம்ப கடன் பிரச்சனையில் இருக்கிறாரு அப்படின்னா அவருக்கு ஜோம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது, ஸோ இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் அவருடைய கடன்கள் எல்லாம் மாறணும் அப்படின்ற ஒரு மனப்பான்மையில தான் நம்ம எல்லாருமே ஜோம் பண்ணுவோம். So when I ask you to forgive someone, or when I ask you to when we ask you to do that, immediately நமக்கு எப்படி தோணுதுன்னா, இது எப்படி என்னால் மன்னிக்க முடியும்? எப்படி இங்கே இருக்கவங்களுக்கு உன்னால் முடியாதுன்றது தெரியுமோ, இப்பையும் உங்களால் முடியாது. You should believe God. The same way, when somebody is struggling to forgive, we should pray that God supernaturally help him to forgive. For example, in Galatians 5 we read about manifestation of flesh or work of flesh. ஓகே, தமிழ்ல மாம்சத்தின் கிரியைகள், மாம்சத்தின் கிரியைகள்னு ஒரு லிஸ்ட் படிக்கிறோம். அதுக்கப்புறம் என்ன படிப்போம்? ஆவியின் கனிகள் அப்படின்னு. இப்ப மாம்சத்தின் கிரியைகள் அப்படின்னு போட்டு அந்த கான்டெக்ட்ல எப்படி இருக்கும்னா, சாக்ரிஃபிஷியல் லவ் அது மிஸ் ஆகும்போது நம்ம இந்த மாம்சத்தின் கிரியையில ஆப்ரேட் பண்றோம். இந்த சாக்ரிஃபிஷியல் லவ்வை நம்மளால பண்ண முடியாதுன்ற ரீசனுக்காக தான் தேவன் என்ன பண்ணியிருக்காரு, நம்மளோட பரிசுத்த ஆவியானவரை இணைச்சு நமக்கு அந்த இடத்துல பலனை கொடுக்கிறாரு சாக்ரிஃபிஷியலா லவ் பண்ண. கரெக்டா? ஸோ ஜஸ்ட் லைக், I mean, the very reason Holy Spirit is living in you is to help you, is to strengthen you in the place where you struggle to forgive, where you struggle to receive love. ஸோ எந்த இடத்துல நமக்கு முடியலையோ, அன்பு செலுத்தவோ மன்னிக்க முடியலையோ, அந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். Because we used to, I mean, we have this tendency or attitude to use Holy Spirit only in terms of healing, and I want to pray for someone, and I mean, for all sort of supernatural stuff. I don't get to involve him to love someone. I mean, sacrificially love someone. I mean, how proud or pride has screwed up so much in ourselves, thinking we should be able to love people easily. அதாவது இப்போ அந்த கை உடைஞ்சது, அந்த இயற்கை சுகம், அப்புறம் இல்லை வேற மாதிரி காரியங்கள் அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல மாத்திரம்தான் நம்ம பரிசுத்த ஆவியானவர் இன்வால்வ் பண்ணி அன்றுவரே இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் நீங்கள் சுகம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். ஆனால் நம்மளை ஒருத்தர் அன்பு செலுத்துறதுக்கு நம்ம என்ன பண்ண மாட்டேங்கிறோம், பரிசுத்த ஆவியானவரை பயன்படுத்த மாட்டேங்கிறோம். பரிசுத்த ஆவியார்ன்ற பேரே இப்பெல்லாம் ரொம்ப கம்மியாக தானே யூஸ் பண்ணுறோம். I mean, we don't really understand the fact, the very life
very fact that I am in union with him, that he is strengthening me in every places that I need him the most. அதாவது நமக்கு எந்தெந்த இடத்துலலாம் ரொம்ப அதிகமா அவர் தேவையோ அந்தந்த இடத்துல அவர் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருந்து நமக்கு உதவி செய்கிறார், பலப்படுத்துகிறார் என்றதை நம்ம மறந்துடுறோம் நிறைய நேரம். So be it you forgiving other or operating in self sacrificial love, we need the help of Holy Spirit the most. ஸோ நம்ம தியாகத்தோடு ஒருத்தரை நேசிக்கிறதுக்கு, இயற்கை அப்பாற்பட்ட விதத்தில் ஒருத்தரை நேசிக்கிறதுக்கு நமக்கு அதிகமாக பரிசுத்த ஆவியானவருடைய பலன் தேவை. And I firmly believe he is just a decision away. If you make a decision, Lord, I want to forgive this guy or person, or I want to love them, I don't want to operate self-centeredly, but I want to sacrificially love them. Definitely he'll be there to strengthen and help you. ஸோ அது எல்லாமே ஒரே ஒரு முடிவில் தான் இருக்குது. நம்ம எடுக்கிற முடிவு என்ன அப்படின்னா, ஆண்டவரே எனக்கு பரிசுத்த ஆவியானவரே, எனக்கு நான் என்னுடைய சுயமாக இருக்கக்கூடாது, நான் தியாகத்தோடு நேசிக்கணும், அவங்கள மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கும்போது அவர் நமக்கு உதவி செய்கிறார். This is one thing, and I told this guy, you can't do this, you can't forgive that guy. Don't think for a moment that you can do that. ஸோ நீங்களா யோசிக்காதீங்க உங்களால் மன்னிக்க முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி முடியவே முடியாது. We definitely need the help of God and Holy Spirit to do that. தேவன் பரிசுத்த ஆவியானவருடைய உதவி நமக்கு நிச்சயமா இதுல தேவை. It's just that we failed to involve God in this aspect or element also, thinking he will operate or he will come for help only in terms of supernatural stuffs. So ஏதோ இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயத்துக்கு தான் அவர் வருவாரு, இதுக்கெல்லாம் அவர் உதவி செய்ய மாட்டார். So when comes to love, sacrificial love, நான் பாத்துக்கிறேன் ஆண்டவரே, you take rest. இப்போ என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க. We never come to that place. So அப்படி நம்மளுடைய சொந்த முயற்சியில அந்த இடத்துக்கு வர முடியாது. So this is the other thing because these things we get to hear only when talk to people, but unfortunately we don't get the time to talk about this subject everyone in the community. ஸோ இப்படி ஒரு செட்டப்பில் இதெல்லாம் தனித்தனியாக பேசும்போது தான் அவங்க என்னென்ன சூழ்நிலையில் இருக்கிறாங்கன்றது நமக்கு தெரிய வரும். So you have any questions or with the so far what we have? ஏதாவது கேள்வி இருக்கா இவ்வளோ நேரம் சொன்னதில்? இது வரைக்கும் பேசுனதில் ஏதாவது டவுட்டு? இல்லை இதை ஒத்துக்க மாட்டேன், தைரியமாக சொல்லலாம், நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு. இஃப் யூ ஹாவ் எனி திங் யூ கேன் டாக். நீங்கள் ஏதாவது பேசணும்னு நினைக்கிறீங்களா? இது டச்சே பண்ண மாட்டேங்கிறீங்க, இதை பற்றி கிளாரிட்டி இல்லை அப்படி, யூ ஹாவ் எனி திங்? The question is, have you ever encountered God that way, that you were not able to forgive the person first, but where God strengthened you and brought you to the place to forgiveness and you are able to forgive that person? ஒருத்தரை மன்னிக்க முடியல, ஆனா அந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செஞ்சு அந்த மன்னிக்கிற இடத்துக்கு உங்களை கொண்டு வந்தாரா அப்படின்றத அவங்க கேள்வி கேட்டாங்க. I have personally experienced that, and I have heard testimonies of God doing that, personally seen that with my very close circle. Who verbally told me, no, I'm not going to forgive them, that's really hard for them. They will come back to me and telling, God pushed me to the place of forgiveness, now I have forgiven them, I'm not holding anything against them, I am free now. அது நானுமே அந்த இடத்துல அனுபவிச்சிருக்கிறேன். இன்னும் நிறைய பேர் இவங்களெல்லாம் நான் மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொன்னவங்களும் கூட, இல்லை எனக்கு ஆண்டவர் உதவி செஞ்சா நான் அவங்கள மன்னிக்கிறேன் அப்படின்ற இடத்துக்கு வந்திருக்கிறதையும் என்னோட க்ளோஸ் சர்க்கிள்லையும் நான் பார்த்துருக்கிறேன். Sometimes we learn things the hard way, right? சில நேரம் சில காரியங்களை கடினமான முறையில் தான் நம்ம கற்றுக்கொள்கிறோம். For me the whole forgiveness came to me, both hard as well as in the package of wisdom. கடினமான முறையிலையும் இன்னொன்று ஞானத்தின் முறையிலையும் தான் இந்த காரியத்தை நான் கற்றுக்கொண்டேன். Because God showed me 4 to 5 doors before me, and I have to go to that side of the land, okay? But இப்போ இந்த இருக்கிற 5-6 டோர்ல ஒரே ஒரு டோர் தான் திறக்கும், அந்த டோர்ல ஃபர்கிவ்னஸ் மட்டும்தான் எழுதியிருக்கு, வேற எந்த டோர் நீ போய் திறந்தாலும் திறக்காது. No matter how hard you hit
all these doors, you will not be able to go to that side of land unless you choose this door, and this door is written forgiveness. அதாவது அடுத்த இடத்துக்கு போகணும், அடுத்த லேண்டுக்கு போகிறதுக்கு நிறைய கதவு இருந்தாலும் எந்த கதவுமே அதுக்கு வந்து உங்களை அடுத்த இடத்துக்கு கொண்டு செல்லாது. அந்த ஃபர்கிவ்னஸ் அப்படின்ற மன்னிப்பு அப்படின்ற ஒரு கதவு மாத்திரம்தான் அங்கே திறக்கும். அதுதான் உங்களை அடுத்த இடத்துக்கு கொண்டு செல்லும். So for me this came to me as a package of wisdom as well as to learn things the hard way. So you want to go that side, choose this door. ஸோ இது வந்து எனக்கு ஞானத்தின் அடிப்படையிலையும் சில கடினமான காரியத்தின் மூலமாக நான் இதை கற்றுக்கொண்டேன். எப்படின்னா அடுத்த இடத்துக்கு நான் போகணும் அப்படின்னா இந்த மன்னிப்புன்ற வாசல் வழியாக நான் பிரவேசிக்காம நான் போகவே முடியாது அப்படின்றத கற்றுக்கொண்டேன். Another important thing, the fifth item that I wanted to speak, probably you all have this thing in your heart or question, but probably you might have not had the courage to speak it out. Okay. அஞ்சாவது காரியம் என்னன்னா, ஒரு காரியம் நம்ம எல்லாருக்குமே இருக்கிற ஒரு கேள்வி தான் இது வரைக்கும், ஆனால் நம்ம வாய் திறந்து சொன்னதில்லை, இல்லாமல் இருக்கலாம். மேபி இதை we are so good at loving people as a Christians. நம்ம கிறிஸ்தவங்களா மற்றவங்களை நேசிக்கிறதுல ரொம்ப நல்லா இருக்கிறோம். We are so good at being kind, generous. I mean, we are so good at doing that. மற்றவங்க மேலே ரொம்ப இரக்கமா அன்பு செலுத்தி அவங்க மேலே கரிசனையோடு நம்ம இருக்கிறோம். But the question is, are we able to show that love and kindness to ourselves is the question. ஆனால் கேள்வி என்னன்னா, அதே அன்பு, அதே கரிசனை, அதே பாசம், இது எல்லாத்தையும் நீங்க உங்களிடத்துல காண்பிக்கிறீங்களா அப்படின்றதான் கேள்வி. I mean, if I want to technically explain this, I have to go into this traumatic experience and attachment style, something like that, which I don't want to do that now. But the important question, probably a food for thought, so that you can go back home and meditate on this. I used to write blogs. அதாவது இதை வந்து விவரிக்கிறது கொஞ்சம் கடினம். அதாவது என்னன்னா, அதாவது விவரிக்கணும்னா கொஞ்சம் டெக்னிக்கலா போய் நிறைய விஷயங்களை சொல்ல வேண்டியது இருக்கு. அதை இன்னொரு நாளைக்கு பார்ப்போம். இன்னைக்கு வந்து என்ன சொல்ல வரேன்னா, ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சேலஞ்ச் யூ தட் ஆர் யூ லவ்விங் ஆர் ஷோயிங் யூ ஆர் ஷோயிங் கைண்ட்னஸ் டு யுவர் செல்ஃப் ஃபர்ஸ்ட், ஜஸ்ட் லைக் ஹவ் யூ ஆர் ஷோயிங் த லவ் அண்ட் கைண்ட்னஸ் ஃபார் அதர்ஸ். நீங்க மற்றவர்கள் மேல அன்பும் கரிசனையும் காண்பிக்கிறபடி உங்க மேல கரிசனையும் அன்பும் காண்பிக்கிறீர்களா? Anybody here? யாராவது அப்படி அந்த क्वेश्चन இருந்திருக்கா? because I don't really remember. I was asking God, I was working with a particular thing in my heart. ஒரு குறிப்பான ஒரு காரியத்தை குறித்து என் இதயத்தில் நான் பேசிக்கொண்டிருந்தேன். So I am taking that back and forth to God, and I have been asking him about that. அந்த ஒரு காரியத்தை குறித்து தேவனிடத்துல கேட்டுக்கிட்டே இருந்தேன். And God told me, you are judging yourself so harshly there. You are not able to let you go just like that. ஆனா சொன்னாரு, நீ உன்னையே ரொம்ப கடினமா வந்து நீ நியாயம் தீர்த்துட்டு இருக்கிற, அதை தயவு செய்து விட்டுரு அப்படின்னு சொன்னார். But if you go and ask about me to the people who used to spend time with me, I mean all these guys around me, they'll tell you he's very loving, kind, etc. That is very easy for me. அதாவது நீங்க வந்து என் கூட சிஷ்யர்கள் மாதிரி சுத்திட்டு இருக்கிறவங்க போய் நீங்க கேட்டீங்கன்னா, சரவணானா ரொம்ப சூப்பர் அப்படின்னு அவங்க வந்து சொல்லுவாங்க. அவர் ரொம்ப அவர் ரொம்ப நேசிப்பாரு, ரொம்ப கைண்ட் இரக்கம் காண்பிப்பார் அப்படிங்கிறதுலாம் வந்து ரொம்ப ஈஸியா வரும், நமக்கு எல்லாத்துக்குமே ஈஸியா வரும். அதை எனக்கு காட்டணும் அப்படின்னா அது முடியல. I am not able to show that love to myself. ஸோ அந்த அன்பை எல்லாத்துக்கும் காண்பிக்க முடியுது என்னோட கூட இருக்கிறவங்ககிட்ட, ஆனால் எனக்கு என் மேல காண்பிக்க முடியாம இருந்துச்சு. So just like how Paul writes, அடைந்தவனாயிற்றேன் அப்படி இல்லை, ஓட்டத்தை ஓடுறேன் அப்படிங்கிற மாதிரி. It's not that I have attained, I'm still struggling in that area to love myself. I'm able to love everyone, so kindness to everyone, but I'm not able to do that for myself.
ஸோ பவுல் சொல்ற மாதிரி எல்லாத்திலும் தேறினவனானேன் அப்படின்றது மாதிரி எல்லாத்துலேயும் எல்லாரிடத்துலையும் அன்பு செலுத்த முடியுது ஒழிய, ஆனால் என்னிடத்துல வந்து என்னால் அன்பு செலுத்த முடியாமையே இருந்துட்டே இருந்துச்சு. That's something we all should ask. நீங்கள் எல்லாருமே இந்த கேள்வியை கேட்கணும். Because whatever I have spoken today, touch those 5 things, right? I mean, this is very important for life. I mean, on a day-to-day life, what are we going to do with what we have been hearing? I mean, this 5 things deals with those things. அது இன்னைக்கு கேட்டுக்கொண்டு இந்த 5 காரியங்களுமே ஒவ்வொரு நாளும் நம்ம லைஃப்ல போய் கொண்டு இருக்கிற காரியத்துல இது எல்லாத்தையும் காட்டிலும் இது ரொம்ப முக்கியமான காரியம். டெய்லி பேசிஸ்ல அதாவது நம்ம இவ்வளவு நாளா கேட்டுட்டே வரோம்ல சுவிசேஷம், அது எப்படி நம்ம பிராக்டிக்கலா லைஃப்ல ஆப்ரேட் ஆகுது, அதை ஒரு நிமிஷம் நின்று அதை திரும்பி பார்க்கறதற்கு உதவி செய்கிற காரியங்கள் இந்த 5 காரியங்கள். இதை பத்தி நீங்க வீட்டில் போய் யோசிக்கும் போது, ஃபார் எக்ஸாம்பிள், I don't have any shame in telling. If I don't know, I will tell I don't know. Just because we stand on the stage, we don't have any shame or obligation to tell we know everything. அதாவது இந்த இடத்துல நாங்கள் நின்று பேசுறதுனால நீங்கள் ஒருவேளை என்கிட்ட வந்து கேட்டிங்கன்னா தெரியல அப்படின்னா தெரியலன்னு சொல்லிடுவோம். ஐயோ நம்ம கண்டிப்பாக சொல்லணும் அப்படின்ற எந்த ஒரு கட்டாயத்திலும் நாங்கள் இல்லை. So when it comes to this subject, am I able to love myself deeply, profoundly, the way I love people? I am still in the journey and eventually I'll come to that place. ஆனால் அந்த இடம் நான் என்னை உண்மையாகவே அதிகமாக நான் மற்றவர்களை நேசிக்கிற மாதிரி நான் என்னை நேசிக்கிறேன்னா அப்படின்னா நான் இன்னும் அந்த இடத்துக்கு நான் போகலை. ஆனால் நான் சீக்கிரமாக அங்கே போவேன். It is very vital, because unless you learn to hold yourself up first, you will not be able to really love from the place of fullness. அது நீங்க உங்களையே நேசிக்கல அப்படின்னா அந்த முழுமையிலிருந்து நீங்க ஆப்ரேட் பண்ண மாட்டீங்க. அந்த இடத்துல இருந்து நீங்க அன்பு செலுத்த முடியாது. You will be able to love people. You will be able to show kindness to others. You will all do that just to fill the void in your heart and your being, not from the place of fullness. அதாவது நீங்க மத்தவங்க மேல அன்பு செலுத்துறது, மத்தவங்க மேல இரக்கமா இருக்கிறது, இது எல்லாமே உங்களுடைய இருதயத்துல இருக்கிற ஒரு வெறுமையை நிரப்புறதற்காக நீங்க அதை செய்றீங்களே ஒழிய அந்த முழுமையிலிருந்து நீங்க அதை செய்யல. இதுக்கு வந்து இது எப்போ தெரிஞ்சதுன்னா, I was reading this book called Keep Your Love On by Daniel E. Silk. அதில் ஒரு இது இருக்கும், ஒரு டேர்ம், ரெஸ்கியூவர். ரெஸ்கியூவர்னா யாருன்னா, எப்பயுமே எல்லாருக்கும் போய் ஹெல்ப் பண்ணிட்டே இருப்பாங்க, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும், சேவியராக அவங்க லைஃப்பில் ஆப்ரேட் பண்ணிட்டே இருப்பாங்க. இது வந்து ஒரு ட்ராமேட்டிக் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு படித்த உடனே இப்படி எல்லாத்தையும் இல்லைன்னு சொன்னால் அப்புறம் என்ன தான் பண்ணுறது? So this is again a responding from traumatic experiences where you are trying to connect with people, you are trying to help with people because you want to soothe yourself from the pain. It's not actually you are doing it from the place of fullness. அது உங்களுக்கு இருக்கிற அந்த வலி அந்த வேதனையை அதை ஆற்றிக்கொள்ளுகிறதற்காக அதுக்கு ஒரு மருந்தா இதை பயன்படுத்துகிறோம். என்ன அப்படின்னா போய் ஒவ்வொருத்தருக்காக உதவி செய்கிறது, ஒவ்வொருத்தரையா நேசிக்கிறது, ஒவ்வொருத்தர் மேலே அன்பு செலுத்துறது. ஆனால் அந்த முழுமை அப்படின்றது வந்து அந்த இடத்துல இருந்து இதை செய்கிற காரியம் கிடையாது. But Ephesians 3:19, can you put that verse? It is very clear. எபேசியர் 3:19 போடுங்க. Let's read from verse 18. 18 இருந்து வாசிக்கலாம். Then you will be empowered to discover what every holy one experiences, the great magnitude of the astonishing love of Christ in all its dimensions. How deeply intimate and far-reaching is His love, how enduring and inclusive it is, endless love beyond measurement that transcends our understanding. This extravagant love pours into you until you are filled to overflowing with the fullness of God. புரிஞ்சுதா? ஓகே, ஸோ இந்த லாஸ்ட் ஃப்ரேஸ் இருக்குல்ல, அதுதான் ரொம்ப முக்கியம். திஸ் எக்ஸ்ட்ராவகன்ட் லவ் pours into you, நமக்குள்ள ஊத்தப்படுகிறது. எது வரைக்குமா? நாம் தேவனாலே முழுமை அடைஞ்சு நிரம்பி வடிகிற வரைக்கும் this love is poured into you.
கரெக்டா? இப்போ முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த கான்டெக்ட்ல that God is making a promise or made you a promise that I will pour my love into yourself until you are overflowing with the fullness of God. இப்படி ஒரு ப்ராமிஸை பண்ணிட்டு அடுத்த வசனம், ஃபேமஸ் வசனம்ல 3:20 எல்லாருக்கும் தெரியல. என்ன வசனம்? நீ வேண்டிக் கொள்கிறதுக்கும் விரும்புகிறதற்கும் அதிகமாய் செய்ய கடவர். அது அந்த கான்டெக்ட்ல வருது. We take that verse and we apply it for everything. கார் வாங்குறதுல இருந்து வீடு வாங்குறதுல இருந்து we use it for all sort of stuff apart from this context. அதாவது நான் முழுமையா தேவனுக்குள்ள நிரம்பி வழியிற வரைக்கும் அவருடைய அன்பு எனக்குள்ள ஊத்தப்படும். இதை நான் வேண்டிக் கொள்கிறதுக்கும் விரும்புவதற்கும் அதிகமா செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார் அப்படிங்கிறதா இந்த கான்டெக்ஸ்ட். So it is very important that we should be in a place where we are filled with love for ourselves. I mean, just like how we stand in the awe of God, we should also be in a position to see ourselves that way. I mean, He has carefully crafted us. ஸோ தேவன் வந்து அவரை பார்க்கும்போது அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல இருக்கிறோமே, அந்த இடத்துல நம்மளையும் நம்ம பார்க்கணும். ஏன்னா தேவன் வந்து அவ்வளவு இதா நம்மளை படைத்து வைத்திருக்கிறார், அவ்வளவு அருமையா நம்மளை படைத்து வைத்திருக்கிறார். So with this I wanted to close. If you have any questions, I wanted to take the questions. Otherwise we can. யாருக்காவது கேள்வி இருக்கா? So the question is, if fear should not be your driving factor, what should press you to, what should be motivating you to go after what God has for you or what God is calling you to? தேவன் நமக்கு முன்னாடி வச்சிருக்கிறத எப்படி தொடர்ந்து பர்சியூ பண்றது? பயம் நம்மளை உந்தி தள்ளலனா வேற எது நம்மளை உந்தி தள்ளும் அப்படின்றதான் கேள்வி. என்ன? Inheritances, what we have inherited in Christ, that knowledge should push you or pursue. தேவன் நமக்குன்னு வச்சிருக்கிற சுதந்திரத்தை அந்த அறிந்திருக்கிற அந்த அறிவு தான் நம்மள முன்னாடி தள்ளுகிறது. For example, in Hebrews 11 we read about all heroes of faith, and we clearly read they have fought the good fight of faith, but they have not inherited it. They are strangers to the promise. அதாவது எபிரேயர் 11ல எல்லா விசுவாச வீரர்களையும் பார்க்கிறோம். ஆனால் கடைசியில பார்க்கிறோம் அவர்கள் எல்லாரும் அதை சுதந்தரிக்கல அப்படின்னு சொல்லி. அவங்க எல்லாம் ஸ்ட்ரேஞ்சர்ஸ்னு போட்டுருக்கு, பரதேசிகளா இருந்தார். அப்ப நம்ம யாரு? சுதந்திரவாளிகள். அவங்க ஸ்ட்ரேஞ்சர்ஸ்னா நம்ம சுதந்திரவாளிகள். எதை சுதந்திரிச்சுக்கிட்டோம்? என்ன மாதிரி சுதந்திரம் எனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது, அந்த சுதந்திரத்தை அனுபவிக்கும்படி ருசிக்கும்படியான ஒரு ஓட்டத்தை தான் ஓடுறேனே தவிர, நான் அந்த சுதந்திரத்துல தான் இருக்கேன், ஆனா அதை அனுபவிக்கிற அந்த ஒரு ஜேர்னிக்குள்ள தான் இருக்கேன். I have this inheritance. Okay, I have inherited. I am in the land of living. You have come to the Mount Zion, innumerable company of angels. You are in the land of living. So we have this inheritance, and this inheritance that I have in God is what igniting me and pushing me to the place of taking my position as a son, king, prince, and rule and reign. That's the motivation that from God's side He is extending. So தேவன் நம்மள எந்த காரியம் நம்மள உந்தி தள்ளுதுன்னா, தேவன் நமக்குன்னு வச்சிருக்கிற சுதந்திரம், நான் தேவனுக்குள்ள யாரு, ஆண்டவர் எப்படி என்ன குமாரனா வச்சிருக்கிறாரு, என்ன ராஜாவா வச்சிருக்கிறாரு அப்படின்ற அந்த அறிவு வரும்போது அந்த அறிவு தான் நம்மள உந்தி தள்ளுகிறது, அதை பெற்றுக்கொள்கிறது. Clear example is if I have left an inheritance for my kids, okay, say I have left some few crores for them, should the fear be motivation for them? Like if I don't should fear be the motivation to have this inheritance for them, or they should have the boldness
this is my father's inheritance, which rightfully kept for me, and I have to go in and possess, should be the motivation. இப்போ ஒரு 100 கோடி நம்ம சொத்து பிள்ளைங்களுக்கு வச்சிருக்கும் போது ஸோ பிள்ளைங்க வந்து ஐயோ அப்பா 100 கோடி சொத்து வச்சிருக்கிறாரு அப்படின்னு அதை குறித்து பயப்படணுமா, இல்லை அப்பா எனக்கு 100 கோடி வச்சிருக்கிறாரு அப்படின்ற அந்த சுதந்திரத்தை நான் எப்படியாவது நான் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி போகணுமா? அதுதான் அந்த அறிவு இருக்குது அப்படின்னு தெரியும் போது அந்த அறிவு தான் நம்மளை முன்னாடி போய் அதை சுதந்திரிக்க உதவி செய்கிறது. Fear of God is also the motivation, but not the typical fear of God. We have seen what is fear of God, right? We in the worship of His goodness. His goodness is what going to motivate us. So fear of God அப்படின்னு சொல்லும்போது பயப்படுறது கிடையாது. நம்ம ஏற்கனவே fear of God சீரீஸ்ல கேட்டிருப்போம். ஸோ தேவன் யார் அப்படின்னு சொல்லி அவருடைய மேன்மையை அப்படி பார்க்கிறது தான், அதுதான் அந்த fear of God. Okay, so she is trying to answer for that question, which is when she was in a very bad situation or in a trouble, the way God showed love for her motivated her. Why would He want to love me so much, love me like that? That driven her and motivated her to know God and to go towards Him more. அது கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது அந்த இடத்துல தேவன் அவர்களை பின்தொடர்ந்து வந்ததை குறித்து, இப்படி என்னைய தேவன் பின்தொடர்ந்து வர்றாரா, இப்போ அவர் எவ்வளோ நல்லவர், அவருடைய அன்பை அறிய 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 அந்த அன்பு தான் அவங்கள முன்னாடி தள்ளிட்டு போச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ யூ ஆல் ஹாவ் தீஸ் கொஸ்டின்ஸ் ஆர் திங்ஸ், எஸ்பெஷலி வாட் வி ஸ்போக் டுடே, சப்ஜெக்ட்ஸ் லைக் திஸ் ஆர் few things like this in your heart. So what we would just a moment. So what we would suggest you is you take this, call someone in the community that with whom you are so close to, or next week we have potluck. So take the food, go sit and talk. Not necessarily you talk spiritual stuff. படம் பார்த்தீங்களான்னு கேளுங்க, நீ கறி எடுத்தாச்சான்னு கேளுங்க, எங்கே போய் கறி எடுத்தீங்கன்னு கேளுங்க. Apart from that, because this is also very, I don't consider these things as spiritual. So I don't have any problem in talking this subject as much as I used to talk about cricket, football and watching movie. ஸோ இப்போ இந்த மாதிரி காரியங்கள் இப்படி நம்ம பேசுகிற மாதிரி டைம் எடுத்து நேரம் எடுத்து இந்த கம்யூனிட்டியில் நீங்கள் யாரோட பழகிருக்கீங்களோ ஸோ டைம் எடுத்து இந்த மாதிரி காரியங்களை பேசுங்க. வெறும் இந்த மாதிரி காரியம் தான் பேசணும்னு கிடையாது, எதுனாலும் பேசலாம். Any last one question? Yeah. So is trusting people unconditional or it should be earned? Is your question, right? ஸோ ஜனங்களை நம்புறது அது வந்து அன்கண்டிஷனலாக இருக்கணுமா, இல்லை அது வந்து ஒரு பெறப்பட்ட காரியமா, சம்பாதித்த ஒரு காரியமா இருக்கணுமா? We have to hold both the end tight, because say for example we have two people in good relationship. Okay, these both guys have only responsibility to work on their heart. No matter how hard they try, they cannot have any control over the other person. At the end of the day, they have only control over their heart. ஸோ இப்போ 2 பேர் எடுத்துக்கிட்டா 2 பேர் அவங்க உறவில் இருக்கும்போது அவங்க 2 பேருமே அந்த உறவை வந்து தக்க வைத்துக் கொள்றதுக்கு அவங்களுடைய இருதயத்தில் அவங்க தீர்மானம் எடுக்கணும். அது அவங்கள சார்ந்தது, அவங்க இருதயத்தை பொறுத்தது. அதாவது எந்த ஒரு தருணத்திலையும் அவங்க ஹார்ட் இருதயத்து மேல தான் அவங்களுக்கு அதிகாரம் இருக்கு, இன்னொருத்தவங்க மேல இல்ல. So suppose when I am in a relationship, my focus is to be the safe place. Okay, so I'll be the safe place. When I become a safe place, automatically trust is earned. ஸோ நான் அப்படி ஒரு இடத்துல இருக்கும்போது, நான் ஒரு சேஃப் பிளேஸாக இருக்கும்போது அங்கே நம்பிக்கை வந்து சம்பாதிக்கப்படும். So the goal is not to expect the other person to become safe place. The goal is, are you being safe place for the other is the question. At the end of the day, I can only have control over my heart. ஸோ மற்றவங்க சேஃப் பிளேஸா இல்லையா அப்படின்றது நம்ம சொல்ல முடியாது, ஏன்னா அது அவங்கள பொறுத்தது. ஆனால் ஒருத்தர் என்னிடத்துல வந்து ஷேர் பண்ணும்போது நான் அந்த சேஃப் பிளேஸாக இருக்கிறேனா அப்படின்றது மாத்திரம்தான் நம்ம கண்ட்ரோல் பண்ணக்கூடிய காரியம்.